நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு வியாழனன்று நடந்து முடிந்தது. திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களிடம் ஆதரவு திரட்டினர். இதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் ஊராட்சியில் அதிமுக விவசாய அணி துணை செயலாளர் மாரிமுத்து தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தார். அதே பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் கதிர்வேலும் களப்பணி செய்து வந்தார். இதில் இவர்களுக்கு விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் மாரிமுத்துவும் அவரது 15 வயது மகனும் பொன்னாபுரம் வாய்க்கால்மேடு பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து காரில் வந்த கதிர்வேல் உள்ளிட்ட திமுகவினர் மாரிமுத்து பைக் மீது மோதி அவர்களை கீழே விழ வைத்தனர். தொடர்ந்து மாரிமுத்துவையும் அவரது மகனையும் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அதிமுகவினரும் அங்கு வந்துள்ளனர். இருதரப்பும் மோதலில் ஈடுபட்டதில் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மாரிமுத்து, அவரது மகன் பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தொண்டாமுத்தூர் ஊராட்சி, பொள்ளாச்சி தெற்கொன்றியத்தில் தொண்டாமுத்தூர் ஊராட்சி என்ற பகுதியில் தேர்தல் நடைபெற்று இன்றைக்கு 3 நாள் நேற்றைக்கு தேர்தல் நடைபெற்றது. அதுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு முக்கியமானவர்கள்லாம் அங்கே தேர்தல் பணியாற்றி இன்றைக்கு அந்த ஊராட்சி இன்றைக்கி அதிமுகவினுடைய ஊராட்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை. அதிகமான போன முறை நான் சட்டமன்றத்தில் நிற்கின்ற போதே 500க்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிகமாக அங்கே கிடைத்தது. இந்த முறையும் அதே போன்று வருகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தொண்டாமுத்தூரில் அந்த பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தினுடைய திமுகவினுடைய செயலாளர் தொண்டாமுத்தூர் ஊரை சேர்ந்தவர். அவர் தேர்தலில் எங்களுடைய இயக்கத் தோழர்களெல்லாம் சிறந்து பணியாற்றியதற்காக அவர்கள் மீது ஒரு வன்மத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு மாரிமுத்து என்கின்ற எங்களுடைய கழகத் தோழர் அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து தன் வாய் பேச முடியாத மகனை அழைத்து கொண்டு பைக்கில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது சமத்தூருக்கு முன்பிருந்து காரில் அவருடைய காரில் 4 பேரை வைத்து கொண்டு கூட்டிகிட்டு வந்துட்டு பைக்கு போகும்போது நிறுத்தி தொண்டாமுத்தூர் போவதற்குள் உன்னை முடித்து விடுகிறேன் பார் என்று கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார். அவர் தப்பி செல்ல முயன்ற பொழுது காரை குறுக்க போட்டிருக்கின்றார். இப்படியே சென்று கடைசியில் சமத்தூரிலிருந்து கரட்டுப்பாளையம் தாண்டி அந்த பெண்டில் கரட்டுப்பாளையம் செல்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் இவர் பைக்கில் வந்த எங்களுடைய கழகத்தோழர் மாரிமுத்து, அவர் வாய் பேச முடியாத மகன், இருவர் மீதும் காரை மோதி பைக்கு கீழே விழுந்து அவர்கள் இருவரும் காயத்தோடு இன்றைக்கு தப்பியிருக்கின்றார்கள். அதன் பிறகும் அவர்கள் இன்னும் விடமாட்டேன் என்று சொல்லி, கொலை செய்ய விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் இவர்கள் சூதாரிக்கு எந்திரத்துக்குள்ளே காரில் சென்று மீண்டும் இன்னொரு இடத்துல நிறுத்தியிருக்கின்றார்கள். அதற்குள் இவர் நம்முடைய கழகத்தோழர் ஃபோன் செய்து அருகிலே இருக்கின்ற தொண்டாமுத்தூரிலிருந்து நம்மளுடைய கழகத்தோழர்கள் வருகின்ற பொழுது இவரை தாண்டி சென்று மீண்டும் நம்முடைய கழகத்தோழர் அழைத்து செல்கிறதுக்குள்ளாக இவர் மறுபடியும் காரை வேகமாக சென்று அங்கே நிறுத்தி நம்முடைய கழகத்தோழருடைய வண்டிகளை எல்லாம் காரில் தயார் நிலையில் வைத்திருந்த செங்கல்லை கொண்டு கார் கண்ணாடியை உடைத்து அங்கே ஒரே அராஜகம் செய்து நம்முடைய கழகத் தோழர்களை அனைவரையும் தாக்கியிருக்கின்றார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். ஆகவே இந்த கொலை முயற்சி செய்த அவர் மீது கொலை முயற்சி வழக்கு செய்து பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களிடத்தில் தகவல் தெரிவித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும்.